கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உலகத்தின் முடிவையும் கர்த்தருடைய வருகையையும் நாம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். வருகை சமீபமாய் இருக்கிறது என்று அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, நாம் அதற்காக ஆயத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம். இதற்கு பேதுரு சில ஆலோசனைகளை தருகிறார். முதலாவதாக, நாம் கரையற்றவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையான ரட்சிப்பின் வஸ்திரத்திலே உலகம், மாம்சம், பிசாசு ஆகிய 3ம் கரையை ஏற்படுத்த முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றன. கர்த்தருடைய மனவாட்டியாகிய வஸ்திரம் தரித்து பரிசுத்தமாய் விளங்க வேண்டிய நாம் உலகத்தினால் கரைபடாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நம்முடைய அங்கிகளை நாம் பரிசுத்தமாய் தோய்த்து வெளிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய ஆத்துமாவை கரைபடுத்தக்கூடிய உறவுகள், பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய சம்பாஷணைகள், மனசாட்சியை வாதிக்கக்கூடிய செயல்கள் ஆகியவற்றை தவிர்த்து விட்டு ஜெபத்திலேயும் வேத வாசிப்பிலேயும் தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியத்திலேயும் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். உலகத்திற்கு சிநேகிதனாய் விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஆகவே அப்போஸ்தலனாகிய யோவான், என் பிள்ளைகளே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பிழையில்லாதவர்களாகவும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். பிழை என்றால் என்ன? தேவனுடைய அளவுகோலும் எதிர்பார்ப்புக்கும் கீழாக வாழ்வதுதான் பிழை. தேவ வசனத்திற்கு எதிரடையான ஒவ்வொன்றும் பிழைதான். சிறு பிள்ளைகள் தங்கள் பாடங்களை எழுதும் போது பிழையுடன் எழுதினால் அதே தவறை செய்யக்கூடாது என்பதற்காக பிரம்பினால் அடித்து திருத்துவார்கள். கர்த்தரும் கூட நம்மிடத்துல பிழை காணும் போது சிற்றிகளை அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறதே, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் ஒன்றோ என்று அவர் கேட்கிறார். மூன்றாவதாக, சமாதானத்தோடு அவருடைய சன்னதியில் காணப்பட வேண்டுமா என்று பேதுரு சொல்லுகிறார். நாம் ரட்சிக்கப்படும் போது தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதோடு நின்றுவிடக் கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு புயல் வீசினாலும், பெருங்காற்று சீறினாலும், கடல் கொந்தளித்தாலும் கர்த்தரை பூரணமாய் சார்ந்து கொண்டு பெற்ற சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்வது போல நாம் கரையற்றவர்களாய் பிழையில்லாதவர்களாய் சமாதானத்தோட காணப்பட ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.